வேலூர் அருகே ஆபத்தான நிலையில் இடிந்து விழும் சூழலில் பள்ளிக்கூடம் இருப்பதால் மாணவர்களை அச்சத்துடன் பள்ளிக்கு அனுப்புவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் வேலூர் அருகே வெள்ளாளப்பட்டி பேரூராட்சியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி கட்டடங்கள் பழுதான நிலையில் மேற்கூரைகள் பெயர்ந்து கம்பிகள் நீட்டிக்கொண்டு ஆபத்தான நிலையிலும் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழும் ஆபத்தான சூழ்நிலையிலும் உள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஆபத்தான சூழலில் கல்வி கற்பதாகவும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு மிகவும் அச்சமாக உள்ளதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பள்ளியை சீரமைத்து தர கோரியும் அல்லது புதிய கட்டடங்களை கட்டித்தர கோரியும் முன்னாள் மாணவர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். வேப்பனஹள்ளியில் கறவை மாடு வழங்க விவசாயியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேளாண்மை உதவி இயக்குநர் முருகேசனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி வேளாண்மை அலுவலகத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் உதவி வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் நாடுவானப்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி மங்கம்மா என்பவர் மானியத்தில் கறவை மாடு வழங்க முருகேசனை அணுகியுள்ளார். இதற்கு முருகேசன் கறவை மாடு வழங்க வேண்டும் என்றால் 8000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு மங்கம்மா தன்னால் 5000 ரூபாய் தான் தர முடியும் என ஒப்புக்கொண்டு கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்து அனுப்பிய 5000 ரூபாயை முருகேசனிடம் கொடுக்கும் போது முருகேசன் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார். இதனையடுத்து வேளாண்மை உதவி இயக்குநர் முருகேசனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்பாடி அருகே ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேல்பாடி அம்மார்பள்ளி ஊராட்சியில் புதியதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட பள்ளம் தோண்டப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அப்பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி குப்பன் என்பவரின் 4 வயது மகன் அன்பு விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் அன்பு தினமும் தனது அக்கா பள்ளி முடிந்து வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது வழக்கம் என கூறப்படுகிறது. அதுபோல் பள்ளி முடிந்து வந்து பார்த்தபோது தனது தம்பி திண்ணை மீது பேச்சு மூச்சு இல்லாமல் படுக்க வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அச்சிறுமி அன்புக்கு என்ன ஆனது என்று கூட தெரியாமல் தொட்டு பார்த்து பேச முயலும் ஒற்றை புகைப்படம் காண்போரின் நெஞ்சை கலங்க வைத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 14வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 13 நாட்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மேலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் 14வது நாட்களாக தடையை நீடித்துள்ளனர். பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவத்தில் கள்ளக்காதலன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் கொம்மநாயக்கநல்லி அருகே சாலை ஓரத்தில் காரிமங்கலம் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவரின் மனைவி வள்ளி என்பவர் நேற்று முன்தினம் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார். இந்த இறப்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக கணவனை பிரிந்து வாழ்ந்து வரும் வள்ளி திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர் புஷ்பராஜ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று குஜராத்தில் இருந்து ஊருக்கு செல்வதற்காக வந்த புஷ்பராஜ் வள்ளிக்கு பணம் கொடுப்பதாக கூறி ஒசூர் அருகே அத்திப்பள்ளி வர சொல்லியதாக கூறப்படுகிறது. அப்போது புஷ்பராஜ் உறவினரான மணிவேல் என்பவரும் லாரியில் வந்த நிலையில் ஒசூர் அருகே வந்து வள்ளியை லாரியில் ஏற்றிக்கொண்டு மூவரும் பாலக்கோடு அருகே வந்த பொழுது தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் வள்ளியை புஷ்பராஜ் மற்றும் மணிவேல் ஆகியோர் சேர்ந்து கழுத்தை அறுத்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.